எஸ் கோஸ்டிஸ்தான்ல பேய் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஒருவேளை இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் இங்க ஒரு கோஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஆகும். யஷ், எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவை. நான் கோஸ்ட வச்சு ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணேன். பட் இந்த ரிசல்ட் என்னன்னு எனக்கு தெரியணும். உடனே கிளம்பி இந்த பழைய பில்டிங் கிட்ட வாங்க. அங்க ரியா காட்டுல ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கார்விங்ஸ் ஏதோ பழைய சிவிலைசேஷனோடதுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த சிம்பிள்ஸ் ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஒருவேளை இது சபிக்கப்பட்ட இடத்தோட சிம்பிள்ஸா? அப்ப லியா அங்க 3 சிறுத்தைகள் இருக்கிறத பாக்குறாங்க. அது ஒரு விலங்கு கொண்டு சாப்பிட்டு இருந்தது. அதுல ரியாவுக்கு ஒரு சிறுத்தை மேல டவுட் வருது. ஆனா ரியாவுக்கு எந்த டவுட் வந்ததுன்னு உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? கவனமா பாருங்க, 2 சிறுத்தையோட நிழல் லெஃப்ட் சைடுல இருக்கு. ஆனா 3வதோடது மட்டும் ரைட் சைடுல இருக்கு. ஆனா இது எப்படி சாத்தியம்? அப்படின்னா இந்த 3வது சிறுத்தை தான் கோஸ்ட். ரியா இதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்து போய் உடனே அவங்க யஷ்க்கு ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்புறாங்க. மெசேஜ் கிடைச்ச உடனே யஷ் காட்டை நோக்கி கிளம்புறாரு. ரியா அங்க இருந்து தப்பிச்சு பழைய பில்டிங் கிட்ட வந்துடுறாங்க. அந்த பழைய பில்டிங் மூடி இருந்தது. கண்டிப்பா இதுக்குள்ள போனா எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். பக்கத்துல இருந்த ஒரு ஸ்டிக்கை எடுத்து ரியா அந்த பூட்டை உடைக்கிறாங்க. ஆனா அந்த பூட்டு உடையவே இல்லை. அப்ப திடீர்னு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய மரத்தை பாக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிருது இங்க பேய் இருக்குன்னு. லாஜிக்கலாவே இந்த மரத்தை பார்த்து ரியாவுக்கு ஏன் அப்படி தோணுச்சு உங்களால சொல்ல முடியுமா? கவனமா பாருங்க, மரத்துக்கு மேல ஒரு எல்லோ கலர் பிளாக் இருக்கு. அது காத்துல ரொம்ப வேகமா அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா மரத்துக்கு கீழே இருக்கிற இலைய பாருங்க, அது அப்படியே தான் இருக்கு. இது அசையவே இல்லை. ஒருவேளை காத்து அதிகமா அடிச்சதுன்னா அப்ப அந்த இலைகளும் அசையணும் தானே? ரியாவுக்கு புரிஞ்சிருது இங்க ஏதோ ஒரு பேய் இருக்குன்னு. ரியா எப்படியாவது அந்த பில்டிங்குள்ள போகணும்னு முயற்சி பண்றாங்க. அப்ப அந்த மரத்துல இருந்து ஒரு கிளை வெளியே வந்து அவங்கள பிடிச்சிருது. அங்க யஷ் ரொம்ப வேகமா அந்த காட்டுக்குள்ள போறாரு. அந்த காட்டுல இருந்த ஒரு பேய் யஷ் அப்படியே கீழே விழ வச்சிருது. அட யார் இது? யாரை என்ன இப்படி கீழே தள்ளிவிட்டது? யஷ் எழுந்து நின்னு அக்கம் பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு பாக்குறாரு. ஆனா யாரும் இல்ல. ஆனா சிக்னல் என்னமோ இருக்கே. அப்படின்னா கண்டிப்பா இந்த பேய் இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கணும். அப்ப திடீர்னு யஷ் அங்க இருக்கிற ஒரு மரத்தை பாக்குறாரு. அப்புறம் யஷ்க்கு புரிஞ்சிருது அந்த பேய் சிறுத்தையா மாறி அந்த மரத்துல ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு. லாஜிக்கல் ஆர்மி, அந்த சிறுத்தை பேய் எங்க இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? லாஜிக்கல் ஆர்மி, அந்த சிறுத்தை பேய் இதோ இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு. யஷ் அவரோட கன்னை எடுத்த உடனே அது வேகமா குதிச்சு யஷ் அட்டாக் பண்ண வந்துருச்சு. ஆனா யஷ் தான் ரொம்ப பெரிய ஆளாச்சு. உடனே அவர் அந்த பேய்க்கு எதிராக ஃபயர் கோலியை போடுறாரு. அதுக்குள்ள அங்க நெருப்பு எரிஞ்சிருது. அப்புறம் யஷ் அவரோட கேப்சூலை வச்சு அந்த பேயை பிடிச்சிடுறாரு. அப்புறம் உடனே பைக் எடுத்துக்கிட்டு அவர் அந்த பழைய பில்டிங் கிட்ட போறாரு. ரியா, ரியா, நீ எங்க இருக்க? யஷ் அங்க போய் ரியாவை தேட ஆரம்பிச்சாரு. ஆனா அங்க ரியா எங்கேயுமே காணோம். யஷ் அவரோட வாட்சை செக் பண்றாரு. ஆனா அங்க பேய் இருக்கிற மாதிரி எந்த ஒரு சிக்னலும் இல்லையே. ரியா எங்க போயிருப்பாங்க? அப்ப உடஞ்ச அந்த பூட்டை யஷ் பாக்குறாரு. இந்த பூட்டை உடைச்சு ரியா வீட்டுக்குள்ள போயிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. இந்த பொண்ணு வேற அட்வென்ச்சர்ங்கிற பேர்ல எங்கேயாவது எப்ப பார்த்தாலும் போய் மாட்டிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் யஷ் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. உள்ள போன உடனே பேய் இருக்கிற குழு அவருக்கு தெரியுது. லாஜிக்கல் ஆர்மி, அது என்ன குழுஸ்னு உங்களால சொல்ல முடியுமா? கவனமா பாருங்க, எதிரில் யாரோ நடந்து போன கால் தடயங்கள் இருக்கு. ஆனா அது சுவர்கிட்ட போய் அங்கே நின்னுடுது. அப்படின்னா அந்த சுவருக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கணும். உடனே அவர் அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு ஃபயர் கோலியை எடுத்து அந்த சுவர் மேல தூக்கி வீசுறாரு. ஆனா அந்த ஃபயர் கோலி அதை தாண்டி அப்படியே உள்ள போயிருது. அட வாவ், இது ஒரு மேஜிக்கல் சுவர்னு நினைக்கிறேன். யஷ் உடனே அந்த சுவர் கிட்ட போறாரு. அப்புறம் அது மேல அவர் அவரோட கையை வைக்கிறாரு. ஆனா அவரோட கை அப்படியே உள்ள போயிட்டு இருந்தது. உடனே யஷ் அந்த சுவரை தாண்டி உள்ள போயிடுறாரு. அதுக்குள்ள போன உடனே யஷ் அப்படியே பயந்து போய் நின்னுறாரு. அங்க பேயெல்லாம் சேர்ந்து ரியாவை கட்டி போட்டு இருந்தது. அதுல ஒரு பேய் கயிறை பிடிச்சு நின்னுட்டு இருந்தது. வா யஷ் வா, நாங்க எல்லாம் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உன் கண்ணு முன்னாடியே இந்த பொண்ணை நாங்க கொல்ல போறோம். தேவையில்லாம டென்ஷன் கொடுக்காதீங்க, அப்புறம் ஆக்ஷன் நடந்துரும், சரியா? அப்ப திடீர்னு அந்த முதல் பேய் அந்த கையை விட்டுருது. அப்ப ரியா வேகமா கீழே விழுந்துட்டு இருந்தாங்க. ரியாவை காப்பாத்துறதுக்காக அவர் வேகமா ஓடி போறாரு. லாஜிக்கல் ஆர்மி, யஷ் ரியாவை சீக்கிரமா காப்பாத்துறதுக்காக உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? அதை உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? இப்ப யஷ் ரியாவை விட்டு ரொம்ப தூரத்துல இருந்தாரு. யஷ் ஃபுல் ஸ்பீடா ஓடினாலும் கூட அவரால் கண்டிப்பா ரியா கிட்ட போக முடியாது. இருந்தாலும் ரியா அப்படியே கீழே வந்து விழுந்துருவாங்க. ஆனா லாஜிக்கல் ஆர்மி, கயிறை பிடிச்சிட்டு இருந்த அந்த பேய் கயிறுக்கு வந்து பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தது. யஷ் அப்படியே குதிச்சு
வேகமா அந்த பேயை எட்டி பிடிச்சிடுறாரு. அப்புறம் அவர் கயிறையும் பிடிச்சிடுறாரு. ரியா கீழே விழுறதுல இருந்தும் காப்பாத்திடுறாரு. அப்புறம் மெதுவா அந்த கயிறை விடுறாரு. அப்புறம் ரியா பாதுகாப்பா கீழே வந்துடுறாங்க. யஷ் வேகமா ஓடி ரியா கிட்ட போய் அந்த கயிறை எல்லாத்தையும் அவிழ்த்திடுறாரு. நீ ஒன்னும் பயப்படாத ரியா, இந்த பேயெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யஷ் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த 2 பேயும் அங்க இருந்து காணாம போயிருந்தது. ஆனா இவ்வளவு சீக்கிரமா அந்த பேயெல்லாம் எங்க தப்பிச்சு போயிருக்கும்னு யஷ்க்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தது. அப்பதான் ரியா சொல்றாங்க, இந்த பில்டிங்ல நிறைய வால் ரிடில் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா, இதான் விஷயமா? யஷ் உடனே அந்த சுவர்ல இருந்து முன்னாடி போக ட்ரை பண்றாரு. ஆனா அது உண்மையான சுவரா இருந்தது. யஷ்க்கு எதுவும் ஆகல. அடச்சே, இப்படி வந்து விழுந்துட்டேனே. அப்புறம் யஷ் எல்லா சுவரையும் ரொம்ப நல்லாவே கவனிக்கிறாரு. இதுல எது மேஜிக்கல் வால்னு உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? நல்லா யோசிச்சு உங்களோட ஆன்சர் எனக்கு சொல்லுங்க. கவனமா பாருங்க, இந்த சுவருக்கு கீழே ஒரு எலியோட வால் தெரியுது. அப்படின்னா அது ஒரு மேஜிக்கல் சுவர் தான். யஷ் அப்புறம் ரியா உடனே அந்த சுவர் வழியா கிளம்பி போறாங்க. அந்த சுவருக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய நதி இருந்தது. ரியாவும் யஷும் அந்த நதிக்கு பக்கத்துல பேயை தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. ரியா ரொம்பவே டயர்டா இருந்ததால அந்த தண்ணியை குடிக்கலாம்னு முயற்சி பண்றாங்க. அப்ப திடீர்னு யஷ் ரொம்ப சத்தமா கத்துறாரு, வேணா ரியா, அந்த நதியே ஒரு ரிடில் தான். லாஜிக்கல் ஆர்மி, இந்த நதி ஒரு ரிடில்னு யஷ்க்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை சொல்லுங்க. நதியோட தண்ணி லெஃப்ட்ல இருந்து ரைட் போய்கிட்டு இருக்கு. ஆனா நதியில இருக்கிற அந்த லீவ்ஸ் எல்லாம் பாருங்க, அது ரைட்ல இருந்து லெஃப்ட் போயிட்டு இருக்கு. அதாவது ஆப்போசிட் டிரெக்ஷன்ல. ஆனா இது எப்படி சாத்தியம்? அப்படின்னா இந்த நதியிலயும் ஒரு ரிடில் இருக்குன்னு அர்த்தம். யஷ் உடனே அந்த தண்ணியை தொட்டு பார்க்கறாரு. ஆனா அங்க தண்ணியே இல்ல. அட ரியா, இங்க பாரு, இங்க தண்ணியே இல்ல. அதுக்கப்புறம் ரியா அந்த தண்ணி மேலே நடந்து போறாங்க. ஆனா அவங்க கால் தண்ணிக்குள்ள மூழ்கவே இல்ல. யஷும் கூட அந்த தண்ணிக்கு மேலேயே நடந்து போறாரு. ஒரு விஷயத்த ஒத்துக்கணும், இங்க இருக்கிற பேயெல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன். யஷ்வரியாவும் அந்த தனி மேல நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு 2 பேருக்குமே டவுட் வருது. கண்டிப்பா பேய் அவங்க பக்கத்துல தான் இருக்கணும். லாஜிக்கல் ஆர்மி, பேய் எங்க இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? எதிரில் இருக்கிற மரத்தை கவனமா பாருங்க. அதுல இருந்து இலையும் பூவும் கீழே விழுந்துட்டு இருக்கு. ஆனா கீழே கிரவுண்ட்ல ஒரு இலையும் ஒரு பூவும் கூட இல்ல. ஆனா இது எப்படி சாத்தியம்? அப்படின்னா கண்டிப்பா அங்க ஏதோ தப்பு இருக்கு. ஆனா யஷ்க்கு தான் இதெல்லாம் சாதாரணமான விஷயமாச்சே. அவர் அவரோட கண்ணை ரெடியா வச்சுக்கிட்டு பாட்டை பாடிக்கிட்டே அவர் மரத்துக்கிட்ட போறாரு. ஹே பேயே, நான் வந்துட்டு இருக்கிறேன் பேயே. யஷ் அந்த மரத்துக்கிட்ட போன உடனே அந்த பேய் யஷை அட்டாக் பண்ண வந்துருச்சு. ஆனா யஷ் முன்னாடியே அலர்ட்டா இருந்ததால அவர் அதுல பிடிச்சிடுறாரு. அப்புறம் கண்ணை வச்சு பிடிச்சிடுறாரு. ஒன்ன என்னமோ பிடிச்சிட்டேன், இன்னொன்னு எங்க இருக்கு? பேயை பிடிச்சிட்டு யஷ் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவர் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ரியாவை அங்க காணோம். ரியா, எங்க போயிட்ட நீ? யஷ்க்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருது. அப்புறம் அவர் ரியாவை தேட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் யஷ்க்கு புரிஞ்சிருது ரியா எங்க போயிருப்பான்னு. லாஜிக்கல் ஆர்மி, ரியா எங்க இருப்பாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? கவனமா பாருங்க, இந்த நதிக்குள்ள இருந்து பபிள்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா யாரும் அதுக்குள்ளதான் இருக்காங்க. ஆமா, இங்க தண்ணியே இல்லையே. அப்படி இருக்கும்போது பபிள்ஸ் எப்படி வந்துகிட்டு இருக்கு? யஷ் மெதுவா நடந்து அந்த இடத்துக்கு போறாரு. அப்புறம் பார்த்து அவர் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. அந்த கோஸ்ட் தான் தண்ணிக்குள்ள ரியாவை பிடிச்சு வச்சிருந்தது. தண்ணிக்குள்ள ரியாவோட கழுத்தை நசிக்கிட்டு இருந்தது. யஷ் உடனே தண்ணிக்குள்ள போயிடுறாரு. அப்புறம் அந்த பேயை எட்டி உடைச்சிடுறாரு. அப்புறம் அவரோட கண்ணை எடுத்து அந்த பேயையும் பிடிச்சிடுறாரு. யஷ் அந்த பேயை பிடிச்ச உடனே அந்த நதி மொத்தமா அங்க இருந்து காணாம போயிருது. அந்த 2 பேயையும் பிடிச்ச உடனே இங்க இருந்த எல்லா ரெடிலும் திடீர்னு காணாம போயிடுச்சு. சரிவா, எல்லா விஷயமும் முடிஞ்சது. தேங்க்யூ யஷ். நீ இந்த பில்டிங்க பாத்தியா? இங்க எவ்வளவு விசித்திரமான சிம்பிள்ஸ் இருக்குல்ல. கண்டிப்பா ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனோட சிம்பிள்ஸா தான் இது இருக்கணும். இல்ல ஏதாவது ட்ரெஷர் இருக்கணும். இப்ப எப்படியும் இங்க பேய் இல்லல்ல, நான் போய் இதையெல்லாம் தேடி பார்க்கவா? உன்னோட ரிசர்ச்சை நீ கண்டினியூ பண்ணிக்கோ. ஆனா நான் இங்க இருந்து கிளம்பணும். ஏய், கோஸ்டிஸ்தானுக்கு எடுத்துட்டு போகணும்.